41 பேரை பலி கொண்ட கரூர் சம்பவத்துக்கு பிறகு முதல் முறையாக கரூருக்கு சென்றார் முதல்வர் விஜய். திருச்சி வரை தனி விமானத்திலும் திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாகவும் கரூரை சென்றடைந்த அவர் கரூரில் சுமார் 8 கிலோமீட்டர் மக்கள் மத்தியில் ரோட் ஷோ நடத்தினார். பின்னர் கரூர் பொதுக்கூட்டத்தில் பேசிய முதல்வர் விஜய், கரூர் சம்பவம் தனது மனதில் மிகுந்த வலியையும் காயத்தையும் ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். மனுஷன் லைஃப்ல எவ்வளோ பெரிய ஒரு உயரத்துக்கு போனாலும் மனசளவில் சில வலிகள், காயங்கள் அதை மறக்க முடியாது இல்லையா? எல்லார் லைஃப்லையும் அப்படிதான், நமக்கும் அப்படிதான். நிறையா வலிகள், காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு அந்த கரூர் சம்பவம் தான். மேலும் கரூர் சம்பவம் நடந்த அன்று கூட்டம் அதிகமாகி இருக்கிறது என காவல்துறை அலர்ட் செய்யவில்லை என்று போலீசார் நினைத்திருந்தால் நிகழ்ச்சியை ரத்து செய்திருக்கலாம் என்றும் முதல்வர் விஜய் தெரிவித்தார். ஆனால் அதை செய்யாமல் போலீசே எங்களை கூட்டத்துக்குள் அழைத்து வந்து நாடகமாடியதாகவும் தெரிவித்தார். அந்த பெரம்பலூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணாங்க. சரிங்க, கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு, லேட் ஆயிடுச்சு, வராதீங்க அப்படின்ட்டு. ஸோ வி ஹேட் நோ சாய்ஸ். போலீஸ் சொன்னால் நம்ம அதை ஒபே பண்ணி தானே ஆகணும். அதே நேரத்தில் பெரம்பலூர் மக்களோட அந்த சேஃப்டியும் மைண்டில் எடுத்துக்கிட்டு ஒரு மன வலியோடவே திரும்ப போயிட்டோம். அதுக்கப்புறம் பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு மன்னிப்பும் கேட்டோம். அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை சார், இங்கே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஏதோ தப்பாக இருக்குது, ஏதோ தப்பாக தோணுது அப்படின்னு நினச்சிட்டாலே they have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேல இருந்த அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசாக நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? செந்தில் பாலாஜி குறிப்பிடும் வகையில் பேசிய முதல்வர் விஜய், கரூர் கம்பெனி ஓனர் எங்கிருக்கிறார் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார் என்றார் முதல்வர் விஜய். கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின் ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்லை. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒன்று உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. இன்னும் தோண்ட தோண்ட எத்தனை பேர் மாட்ட போறாங்களோ தெரியல. தொடர்ந்து பேசிய அவர், தாவேக ஆட்சியில் ஊழல் இல்லை என மக்கள் கூறுவதை கேட்கும் போது சந்தோஷமாக இருப்பதாகவும் தெரிவித்தார். குறை சொல்றவங்களுக்கு அடுத்து லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்லை, ஒரு பைசா ஊழல் இல்லை. வேலையெல்லாம் சும்மா டக்கு டக்கு டக்குன்னு நடக்குது. ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு, தம்பி வேலையெல்லாம் நடக்குது, ஆனா அதையும் தாண்டி எங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க தம்பி, உட்கார வச்சுலாம் பேசுறாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை. அவனை போய் பாரு, இவனை போய் பாரு, இந்த ஆபீசரை போய் பாருன்னு சொல்லி அலைய விடுவாங்க. இப்ப லஞ்சம் இல்லை, ஊழல் இல்லை, வேலையெல்லாம் உடனே உடனே நடக்குது. மக்கள் அப்படி ஒரு பெருமூச்சு ஒன்று விடுறாங்க. அதை பார்த்து நமக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். இதுக்கு மேல என்ன வேணும்?
ஏன் இதெல்லாம் பண்ண முடியாது? மனசுன்னு ஒண்ணு இருந்தா பண்ணலாம். இப்ப பண்ணல. அதிமுகவினர் தாவேகவில் இணைவது குறித்த விமர்சனம் பற்றி பேசிய முதல்வர் விஜய், நாங்க வாஷிங் மெஷினா, திமுக தான் வெண்டிங் மெஷின் என குற்றம் சாட்டினார். என்னென்னமோ பண்றாங்க, இது ஏதோ பேசுறாங்க, சோஃபாங்கிறாங்க, வாஷிங் மெஷினுங்கிறாங்க. இந்த அரசியல் வியாபாரம் பண்றதுக்கான அந்த வெண்டிங் மெஷினே அவங்க தான். யாரு? இந்த திமுக. இதில் நம்மளை பார்த்து வாஷிங் மிஷினுங்கிறாங்க. எலெக்ஷனில் ஓட்டுக்கு காசு கொடுக்குற அந்த கலாச்சாரத்தை, அந்த கல்ச்சரை அடித்து நொறுக்கி இருக்கிறோம். பேச்சை குறை, வேலையை செய் என்பதே எங்கள் கொள்கை என்றும் முதல்வர் விஜய் தெரிவித்தார். சும்மா பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு யார் மேலே அது பழியை தூக்கி போட்டுட்டு அப்புறம் மக்களை அம்போன்னு தெருவில் விட்டுட்டு இப்படி தான் ஒரு அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம செய்யவும் போகிறதில்ல. டாக் லெஸ் ஒர்க் மோர் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. அதனால தான் சட்டசபையில் அந்த அரசினர் தீர்மானம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தோம். அது எப்படி டு டேக் இட் ஃபார்வர்ட், எப்படி கொண்டு போகணுமோ அதை சரியாக செய்வோம். முதல்வர் விஜய் பேச்சுக்கு எதிர்வினை ஆற்றியுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, கடந்த வருடம் செப்டம்பர் 27 அன்று நடந்த கரூர் துயரச் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட எனது உயிரில் கலந்த கரூர் மக்களுக்காக களத்தில் துணை நின்று காப்பாற்றியது யார்? எனது கரூர் சொந்தங்களுக்காக இரவு பகல் பாராமல் முன்னின்று உதவியது யார்? மேலும் செய்தி கிடைத்த உடனேயே கரூருக்கு விரைந்து வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி உடனடி உயர் சிகிச்சை கிடைக்க அனைத்து தேவையான ஏற்பாடுகளையும் செய்து அவர்களின் உயிரை காத்து துயரை துடைத்தவர்கள் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் அன்றைய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும். அன்றைய கூட்டத்தில் பெருமளவில் மக்கள் பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்த அந்த அசாதாரண சூழ்நிலையிலும் தண்ணீர் பாட்டிலை வீசிவிட்டு ஆம்புலன்ஸை வர சொல்லிவிட்டு மக்களை காப்பாற்றாமல் தனது பேச்சை தொடர்ந்து பேசியது யார்? திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்கள் அத்தனை பேர் இறந்துள்ளதாக கூறியும் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காமல் தனி விமானம் பிடித்து ஓடியது யார் என்பது எனது கரூர் மக்களுக்கு நன்றாக தெரியும் என தனது எக்ஸ் வலைப்பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். திமுக தரப்பில் முதல்வர் விஜயின் பேச்சுக்கு முன்னாள் அமைச்சர் எஸ் சிவசங்கர் பதில் அளித்து பேசினார். கரூரை விட்டு ஓடியது யார் என்பது மக்களுக்கு தெரியும். அந்த முதுகு கரூர் மக்களுக்கு நினைவு சின்னமாக இருக்கும் என்றார். மேலும் கரூர் சம்பவத்தால் மனவலியுடன் இருப்பதாக தெரிவிக்கும் முதல்வர் விஜய்தான் ஜனநாயகன் பாடல் ரிலீஸ் நிகழ்ச்சியில் நடனமாடிக்கொண்டிருந்தார் என்றார். மேலும் இன்று கரூருக்கு நேரத்துக்கு சென்ற விஜய் ஏன் கரூர் சம்பவத்தன்று தாமதமாக சென்றார், தன் தவறுகளை மறைத்துவிட்டு திமுக மீது குற்றம் சாட்டுவதாகவும் சிவசங்கர் தெரிவித்தார். மீண்டும் மீண்டும் அவர் சொல்ல வர நரேட்டிவ் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறது. அதே போல் கரூர் நடந்த சம்பவத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் என்று சொல்லியிருக்கிறார். அதில் சொல்லும்போது தெரிந்தோ தெரியாமலோ அவருடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர் கொடுத்ததை அப்படியே பேசியிருக்கிறார். ஒரு முதலமைச்சராக ஒரு பதவியேற்றோங்கிறத இன்னும் அவருக்கு நினைவு வரல. ஆனால் அவர் எங்கள் முதலமைச்சரை சொல்கிறார், எங்கள் தலைவர் கழகத் தலைவர் தளபதி அவர்களை சொல்கிறார், நீங்கள் இன்னும் முதலமைச்சருங்கிற எண்ணத்தில் இருக்கீங்களான்னு. முதல்ல நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னு உங்களுக்கு நினைவு வருதா? உங்களுக்கு கீழே இருக்கிற துறை காவல்துறை. அந்த காவல்துறையை இன்றைக்கு குற்றம் சாட்டி நீங்களே பேசியிருக்கிறீர்கள். ஒரு அரசியல் கட்சியை குற்றம் சாட்டுவது என்பது இன்னொரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வழக்கம். ஆனால் ஒரு காவல்துறை என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது எப்போதும் இருக்கும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் இருக்கும். அதை நீங்களே முதலமைச்சராக இருந்துட்டு குற்றஞ்சாட்டி பேசியிருக்கிறீங்க. ஏற்கனவே ஆதவர்ஜுனா பேசி தான் வழக்காடு மன்றத்திற்கு அந்த பிரச்சனை போயிருக்கு. ஆதவர்ஜுனா பேசலாம், ஏன்னா அவர் ஏற்கனவே புரட்சி வெடிக்கும், ஜென்சி புரட்சி வெடிக்கும்னு ஒன்று போட்டு அதற்கு ஜாமீன் கேட்டு கோர்ட்டுக்கு போகும்போது தன்னை பற்றி ஒரு தகவல் அங்கே சொல்லியிருப்பார். எனவே இன்றைக்கும் மீண்டும் இந்த பிரச்சனைக்கு போனால் காவல்துறை குற்றம் சொல்லியிருக்காருன்னு போனால் அவர் அதை காரணம் சொல்லி தப்பிக்க முடியும். ஆனால் ஒரு முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு விஜய் அவர்கள் காவல்துறையை குற்றம் சொல்வது என்பது மிக தவறான செயல், தவறான முன்னுதாரணம். இதுக்கு ரியாக்ஷன் அந்த துறையிலேருந்தே எப்படி இருக்குங்கிறத போக போக தான் பார்க்கணும். எனவே அவர் தன்னுடைய முதுகில் இருக்கிற கரையை மறைப்பதற்கு மற்றவர்களை குற்றம் சொல்வதுதான் தன்னுடைய வழக்கம் என்பது போல காவல்துறையும் காவல்துறைக்கு அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தவர்களும் வழிகாட்டினார்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார். அதே போல் இன்னும் ஒரு நான் ஏற்கனவே பேட்டியில் சொன்னது போல் அவருக்கு இன்னும் திரைப்படத்தை விட்டு வெளில வரல. ஓடு ஓடு ஓடுன்னு அதுக்கு வேற சைகை காட்டுறார். அதுக்கு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மிக அழகாக பதில் சொல்லியிருக்கிறார். ஓடு 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 என்ன, கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு
சம்பவம் முடிந்த பிறகு கரூரிலிருந்து சென்னைக்கு ஓடி வந்தது யார் என்று நாட்டுக்கே தெரியும். அந்த ஓடுக்கு அவர் தான் உதாரணம்னு சொல்லியிருக்கிறார். மிக அழகான பதில். அதே போல் கரூரில் நினைவு சின்னம் அமைப்புன்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே மக்கள் மனதில் அந்த நினைவு சின்னம் இருக்குது. திருச்சி விமான நிலையத்தில் உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், ஊடகத்தை சேர்ந்தவர்கள் சார்னு கூப்பிடும்போது அந்த ஒரு வேக நடை போட்டார். இன்றைக்கு சொன்ன அந்த ஓடு அந்த முதுகு கரூர் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நினைவு சின்னமாக அவர்கள் மனதில் இருக்குது. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு சென்ற முதல்வர் விஜய் கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தைச் சேர்ந்த 31 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலையும் ஒருவருக்கு ரூபாய் 10 லட்சம் காசோலையும் வழங்கினார். பணி நியமன ஆணையை கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வழங்கினார் முதல்வர் விஜய். 850 கோடி ரூபாய் முதலீட்டில் 6750 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை அளிக்கும் வகையில் எவர்வான் கோத்தாரி ஃபுட்வேர் நிறுவனம் தோல் அல்லாத காலணிகள் உருவாக்க அமைக்க இருக்கும் 2ஆம் கட்ட உற்பத்தி ஆலைக்கு காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார் முதல்வர் விஜய். கரூரில் முதல்வர் விஜய் பேசிக் கொண்டிருந்த வீடியோ நேரலை காட்சிகளை பள்ளி வகுப்பறையில் மாணவர்களுக்கு திரையிட்ட கரூர் கிருஷ்ணராயபுரம் நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் மல்லிகாவை சஸ்பெண்ட் செய்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உத்தரவிட்டுள்ளார்.